ஜிம்முக்கு போகாம வெயிட் லிஃப்ட் பண்ணாம புஷ் அப் புல் அப்ஸ் மாதிரி எந்த ஹார்ட் ஒர்க் அவுட்டும் பண்ணாம உங்க உடம்புல அங்கங்க சேர்ந்திருக்கிற ஃபேட்டை ஃபாஸ்டா பர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா முடியும். அதுக்கு உங்களுக்கு உதவ போறது தான் HIIT, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். அதாவது 40 செகண்டுக்கு ஃபாஸ்டா எக்ஸசைஸ் பண்ணணும், தென் 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு டாப் 5 HIIT ஒர்க் அவுட்ஸ் பத்தி சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை உங்க வீட்ல இருந்துகிட்டு டெய்லி 10 நிமிஷம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்க உடம்புல இருக்கிற பெல்லி ஃபேட், லவ் ஹேண்டில்ஸ், செஸ்ட் ஃபேட், டை ஃபேட், டபுள் சின், இப்படி உங்க உடம்புல எங்கெல்லாம் ஃபேட் ஸ்டோர் ஆகி இருக்கோ எல்லா இடத்துல இருந்தும் ஃபேட் காண போக ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த பாடி ஃபேட் எங்க போகுது? அதாவது ஒருத்தர் குண்டா இருந்தவர் ஃபிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாருல்ல, அப்போ ஒரு உடம்புல இருந்த ஃபேட் எங்க எப்படி காண போயிருக்கும்? சிலர் சொல்லுவாங்க ஃபேட் வந்து வியர்வையா வெளியே போயிடுது, இன்னொரு சிலர் சொல்லுவாங்க ஃபேட் எனர்ஜியா மாறுது. ஆனா 2014ல ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஃபேக்ட் என்னன்னா, ஒருத்தர் பாடியில இருக்கிற ஃபேட் கரைய ஆரம்பிக்கிறப்போ அதுல 84% ஃபேட் CO2, அதாவது மூச்சு விடுறது மூலமா வெளியே போகுது. 16% ஃபேட் ஸ்வெட் பிளஸ் யூரினா வெளியேறதுன்னு சொல்லியிருந்தாரு. என்ன ப்ரோ, மூச்சு விட்டா ஸ்வெட் வந்தா ஃபேட் லாஸ் ஆகுமா கேட்டீங்கன்னா எஸ், ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அசார். யங்ஸ்டருக்கு தேவையான பல கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு பார்க்க போறது உங்களுக்கு புரியும்படி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பாடியில 2 விதமான எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. நம்மளோட டார்கெட் ஃபேட்டா இருந்தாலும் அதை எடுத்த உடனே டைரக்டா டார்கெட் பண்ணி பர்ன் பண்ணிட முடியாது. இத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஒருத்தர் 1 மினிட்டுக்கு ரன்னிங் பண்றாரு, இன்னொருத்தர் 1 மினிட்டுக்கு வாக் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அப்போ ரன்னிங் பண்றவருக்கு அதிகமா மூச்சு வாங்கும், 15 கலோரிஸ் கிட்ட பர்ன் ஆகும். அதுல 70 to 80% கார்போஹைட்ரேட்ஸ் ஆகும், 20 to 30% தான் ஃபேட்டும் பர்ன் ஆகி இருக்கும். அதே வாக்கிங் பண்றவருக்கு அவ்வளவு மூச்சு வாங்காது, வெறும் 5 கலோரிஸ் தான் பர்ன் ஆகி இருக்கும். ஆனா எனர்ஜி சோர்ஸ் வந்து ஃபேட்ல இருந்து 50 to 60%, கார்ப்ஸ்ல இருந்து 30 to 40% பர்ன் ஆகி இருக்கும். இங்க உங்களுக்கு ஃபேட் டார்கெட் ஆகி அதிகமா பர்ன் ஆன மாதிரி ஃபீல் ஆனாலும் டோட்டல் பர்னிங் கலோரிஸ் வெறும் 5 தான் பர்ன் ஆகி இருக்கு. சோ இது ரொம்ப ஸ்லோவான process. பட் அதே நீங்க ஹிட் ஒர்க் அவுட் பண்றப்போ அதிகமா மூச்சு வாங்கும், அதிகமா கலோரிஸ் பர்ன் ஆகும். பட் இங்க உங்களுக்கு கார்ப்ஸ் அதிகமாவும் ஃபேட் கம்மியாவும் பர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆனாலும் நீங்க ஹிட் ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு சும்மா இருப்பீங்கல்ல, அந்த சமயத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறப்பையும் ஃபேட் பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இத EPOC னு சொல்லுவாங்க, எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சப்ஷன். இத ஃபிட்னஸ்ல ஆஃப்டர் பர்ன் எஃபெக்ட் னு சொல்லுவாங்க. அதாவது ஹிட் ஒர்க் அவுட் பண்றப்போ என்ன ஆகும்னா, மசில்ஸ்க்கு அதிக எனர்ஜி தேவைப்படும், ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமா இருக்கும், அதனால மூச்சு அதிகமா வாங்கும். கிளைகோஜன் அதாவது கார்ப்ஸ் எனர்ஜி அதிகமா பர்ன் ஆகும், லாக்டிக் ஆசிட் உருவாகும், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோன்ஸ்ல பல சேஞ்சஸ் ஏற்படும். அதே இந்த ஹிட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் சப்ளை பாடிக்கு அதிகமா இருக்கும். எக்ஸசைஸ் அப்போ உருவான லாக்டிக் ஆசிட ரிமூவ் பண்ண அதிக எனர்ஜி தேவைப்படும். கிளைகோஜன்ல இருந்து பர்ன் ஆன கார்ப்ஸ் எனர்ஜியை ரீஃபில் பண்ண இன்னும் அதிக எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். ஒர்க் அவுட் அப்போ மசில்ல மைக்ரோ டேமேஜ் ஏற்பட்டதால ரிப்பேர் பண்ண எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். பாடியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால அதை கூல் டவுன் பண்ண எனர்ஜி தேவைப்படும். இப்படி தேவைப்படுற எனர்ஜி எல்லாமும் நம்ம உடம்புல தங்கி இருந்த ஃபேட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நீங்க ஹிட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச பிறகும் ஃபேட் லாஸ் நடக்கும், மெட்டபாலிசம் ஹையா இருக்கும். இதத்தான் EPOC னு சொல்லுவாங்க. இந்த EPOC எதுக்கு எவ்வளவு டியூரேஷனுக்கு ஆக்ட் ஆகும்னா, லைட் வாக்கிங்க்கு 30 மினிட்ஸ், நார்மல் ஒர்க் அவுட்க்கு 4 ஹவர்ஸ், ஹிட் ஒர்க் அவுட்க்கு 12 to 24 ஹவர்ஸ். அதாவது இந்த ஹிட் ஒர்க் அவுட்டை நீங்க ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மறுநாள் வரைக்கும் கூட உங்க உடம்புல இருந்து ஃபேட் லாஸ் நடந்துட்டே இருக்கும். இதனால தான் மத்த ஒர்க் அவுட்ஸை விட ஹிட் ஒர்க் அவுட்ஸ் ஃபேட்டை ஃபாஸ்டா பர்ன் பண்ணுது. டாப் 5 ஹிட் ஒர்க் அவுட்ஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடாத சில மிஸ்டேக்ஸ் சொல்றேன், அதை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னதான் ஹிட் வந்து டபுள் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலும் 99% பீப்புளுக்கு ஃபேட் லாஸே நடக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் இந்த 4 மிஸ்டேக்ஸ் தான். முதல் மிஸ்டேக், பல பேர் ரெஸ்டே இல்லாம டெய்லி ஹிட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேட் லாஸ் நடக்க ரிகவரி டைம் ரொம்ப அவசியம். அதனால வீக்லி 3 to 4 டேஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்றதே போதும். அடுத்து எல்லாரும் பண்ற ரெண்டாவது மிஸ்டேக்,
மிஸ்டேக் சாப்பிட்ட உடனே ஒர்க் அவுட் பண்றது. ஆக்சுவலி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட ஃபுட் டைஜஸ்ட் ஆகி இருக்கணும். அதாவது நீங்க சாப்பிட்டு முடிச்சு 3 hours கேப்புக்கு அப்புறம் தான் நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணணும். அதனால நீங்க இத early morning பண்றது டபுள் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது மிஸ்டேக் ஹிட் அப்படின்றது ஹை இன்டென்சிட்டி, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். பல பேர் ஸ்லோவா பண்றாங்க. அதனால இதோட ரியல் பெனிஃபிட்ஸ் பலருக்கும் கிடைக்காம போயிடுது. சோ 40 செகண்ட்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச வர மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நீங்க இத ஃபாஸ்டா பண்ணணும். அண்ட் ரெஸ்ட் டைமிங்கும் ரொம்ப லாங்கா இருக்க கூடாது. இத பத்தி இன்னும் எக்ஸாக்ட்டான டீடைல்ஸ் வொர்க் அவுட் பத்தி பேசுறப்போ நான் சொல்றேன். இப்போ உங்களோட வீக்லி பிளானை இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. மண்டே ஹிட், டியூஸ்டே வாக்கிங் 30 நிமிஷத்துக்கு, வெட்னஸ்டே ஹிட், தேர்ஸ்டே வாக்கிங், ஃப்ரைடே ஹிட், சாட்டர்டே ஹிட், சண்டே ஃபுல் ரெஸ்ட். நம்பர் 1 பர்பீஸ். நீங்க முதல்ல பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் தான் பர்பீஸ். இத பண்றதுக்கு முதல்ல நேரா நின்னுக்கோங்க. பிறகு உங்க கைகளை கீழே கொண்டு வந்து உங்க செஸ்ட் ஃப்ளோர்ல ஆல்மோஸ்ட் டச் ஆகுற அளவுக்கு கொண்டு வந்து ஒரு புஷ் அப் பண்ணுங்க. பிறகு அப்படியே மேல அப் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இத அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. இத நீங்க கண்டினியூஸா 40 செகண்டுக்கு பண்ணுங்க. ஃபுல் ஃபாஸ்டா ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணுங்க. பிறகு 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுங்க. நம்பர் 2 இன்விசிபிள் ரோப். பர்பீஸ் பண்ணிட்டு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க ஜம்பிங் ரோப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ரோப் உங்ககிட்ட இல்லனாலும் பிரச்சனை இல்ல, நீங்க இன்விசிபிள் ரோப் ஜம்ப் பண்ணிக்கலாம். இத பண்றதுக்கு முதல்ல நேரா நின்னுக்கிட்டு உங்க கைகளை இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. பிறகு அப்படியே கிராஜுவலி ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இத 40 செகண்ட்ஸ்க்கு வேகமா பண்ணுங்க. பிறகு 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுங்க. நம்பர் 3 ஹை நீஸ். இன்விசிபிள் ரோப் ஜம்ப் முடிஞ்சதும் நீங்க ஹை நீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இத பண்றதுக்கு நேரா நின்னுக்கோங்க. உங்க கைகளோட எல்போவை 90 டிகிரிக்கு இப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டு பிறகு ஒரு காலை தூக்கி உங்க வெஸ்ட் வர லிஃப்ட் பண்ணுங்க. அடுத்த காலுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி 40 செகண்டுக்கு ஃபாஸ்டா பண்ணிட்டு 20 செகண்டுக்கு ரெஸ்ட் விடுங்க. நம்பர் 4 மவுண்டைன் கிளைம்பர்ஸ். ஹை நீஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் முடிஞ்சதோ நீங்க மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இத பண்றதுக்கு முதல்ல புஷ் அப் பண்ற பொசிஷனுக்கு வந்துடுங்க. பிறகு உங்களோட ஒரு கால் முட்டிய செஸ்ட் நோக்கி புல் பண்ணுங்க. அடுத்த லெக்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணி இதே மாதிரி 40 செகண்டுக்கு வேகமா பண்ணுங்க. பிறகு 20 செகண்டுக்கு கேப் விடுங்க. நம்பர் 5 ஜம்ப் ஸ்குவாட்ஸ். ரெஸ்ட் முடிஞ்சதோ நீங்க ஜம்ப் ஸ்குவாட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இத பண்றதுக்கு உங்க கால்களை லேசா அகட்டி நேரா நின்னுக்கோங்க. பிறகு உங்க பேக்க சேர்ல உட்கார பொசிஷன் அளவுக்கு கொண்டு வந்து பிறகு மேல அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இத 40 செகண்டுக்கு ஃபாஸ்டா பண்ணுங்க. இத பண்ணி முடிச்சதோ இதோட உங்களுக்கு ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதனால நீங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதும் 1 மினிட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். 1 மினிட் முடிஞ்சதோ அடுத்து நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்கு நீங்க பிகினரா இருக்கிறதால 3 ரவுண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் தேவைப்படும். பட் இது பண்ண பிறகு மீதி இருக்கிற ஃபுல் டேவும் உங்களுக்கே தெரியாம ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, ஹிட் வொர்க் அவுட் முடிச்ச உடனே பல பேர் என்ன பண்றாங்கன்னா டீ குடிக்கிறாங்க, பிஸ்கட் சாப்பிடுறாங்க, சமோசா சாப்பிடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க நான் வொர்க் அவுட் பண்ணிட்டேன் ஆனாலும் பெல்லி ஃபேட் குறையவே இல்ல. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஃபேட் லாஸ் நடக்கணும்னா அதுக்கு நீங்க கலோரி டெபிசிட் ஏற்படுத்தணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரிஸ் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ டெய்லி நீங்க 2000 கலோரி சாப்பிட்டா அப்போ சேம் வெயிட்ல இருப்பீங்க. அதே 2500 கலோரி சாப்பிட்டா 500 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க 1500 கலோரிஸ் தான் சாப்பிட்டீங்கன்னா அப்போ 500 கலோரிஸ் கம்மியா இருக்கிறதால ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்க 5 ரவுண்ட் ஹிட் வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது மூலமா அப்ராக்சிமேட்டா 500 கலோரிஸ் கிட்ட பர்ன் ஆகி இருக்கும். அப்போ 2000 கலோரிஸ் தேவைப்பட்ட இடத்துல வெறும் 1000 கலோரிஸ் மட்டுமே கிடைச்ச மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அதுவும் டபுள் ஃபாஸ்டா ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ சாப்பிடுற எல்லாத்துக்கும் எதுக்கு எவ்வளவு கலோரிஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு பயப்பட வேணாம். ஈஸியா நீங்க கலோரி டெபிசிட் கிரியேட் பண்ண 3 ரூல் இருக்கு. 1 சுகர் ஐட்டம்ஸ் டோட்டலி ரெடியூஸ் பண்ணிடுங்க. 2வது ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. 3வது நேச்சுரல் ஃபுட்ஸ் ஈட் பண்ணுங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கலி அதிக கலோரி சாப்பிடுறது கட் ஆகிடும். அண்ட் அடிஷனலா முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஹிட் வொர்க் அவுட் சமயத்துல லோ கலோரிஸ் இருக்கிற ஹை நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்ஸ் நீங்க சாப்பிடணும். அண்ட் இனிமேட்டு நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அளவை விட கம்மியா தான் சாப்பிடணும். உதாரணத்துக்கு இவ்வளவு நாள் நீங்க 3 தோசை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி 2 தான் சாப்பிடணும். இப்போ சிம்பிள் டயட் பிளான் சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இயர்லி மார்னிங் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இந்த 3ல ஏதாவது ஒன்னு சாப்பிடுங்க. ஒரு பனானா இல்லனா ஒரு கை நிறைய பீனட்ஸ் ஆர் பிளாக் காஃபி ஆர் கிரீன் டீ பட் வித்தவுட் சுகர். இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும், ஆனா கலோரிஸ் அதிகம் இருக்காது. ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு பிரேக்ஃபாஸ்ட்ல அதிக புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டா பார்த்து நீங்க எடுத்துக்கணும்.
எடுத்துக்கணும். 2 பாயில்டு எக் பிளஸ் 2 இட்லி சாம்பார் ஆர் ஓட்ஸ் கஞ்சி, ராகி கஞ்சி ஆர் ராகி கூழ், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா இருக்கிற லஞ்ச் தான் மெயின் மீல். இதுல நீங்க ஒரு ஸ்மால் கப் ரைஸ், வெஜிடபிள்ஸ், சாம்பார் ஆர் ரசம், ஸ்மால் கப் தயிர், இதோட அளவு பாத்தீங்கன்னா 50% வெஜிடபிள்ஸ், 30% ரைஸ், 20% புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. புரோட்டீனுக்கு நீங்க எக், ஃபிஷ், சிக்கன் இதுல ஏதாவது எடுத்துக்கலாம், பட் ஸ்மால் குவான்டிட்டில. இஃப் நீங்க ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா பண்ண போறீங்கன்னா அப்போ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இந்த ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. பாயில்டு பீனட்ஸ், ரோஸ்டட் சன்னா, ஸ்ப்ரவுட்ஸ், ஏதாவது ஃப்ரூட். கடைசியா இருக்கிற டின்னர் ரொம்பவே லைட்டா இருக்கணும். 2 சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள் எடுத்துக்கலாம், இல்லனா வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம், இல்லனா ராகி தோசை ஆர் 2 பாயில்டு எக்ஸ் பிளஸ் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். மறந்துடாதீங்க, நைட் நேரத்துல ரைஸ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா எப்படி ஜிம்க்கு போகாம ஃபேட் லாஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையா சொல்றேன், இப்ப சொன்ன இந்த 5 ஹீட் ஒர்க் அவுட்டையும் பிளஸ் டயட் பிளானையும் கரெக்டா 7 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே 8வது நாள் உங்களோட வெயிட்ல ஒரு பிக் சேஞ்சஸா பார்க்க ஆரம்பிப்பீங்க. பட் இந்த வீடியோவை பார்த்ததோட நிறுத்திட்டீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது. சோ அதனால ஆண்கள், பெண்கள் எல்லோருமே இது உங்க வீட்ல இருந்துகிட்டு டெய்லி 15 நிமிஷத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. எல்லாராலையும் இத பண்ண முடியும். சோ எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல 50 மினிட்ஸ் சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபேட் லாஸ் பண்றதுக்கு இன்னுமே ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா அப்போ இப்பவே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.